அனைவருக்கும் வணக்கம். சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 17ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அந்த வகையில் மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றும் நாளையும் பெரும்பாலான மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் 22ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.